மஹிந்த குடும்பத்திற்கு மீண்டும் சிக்கல். யோஷித ராஜபக்சவை காட்டிக் கொடுத்த முன்னாள் காதலி. திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். தமிழர்களின் நகைகளை கொள்கலன்களில் ஏற்றி ஓடிய ராஜபக்சக்கள். பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் மாயம். இலங்கையில் உலக வரலாற்றில் முதன்முறையாக அபூர்வ சத்திர சிகிச்சை வெற்றி. பிறந்த நாளில் சாக்லேட் கொடுத்த மாணவி. வைத்தியசாலையில் அதிபர் மீது வந்த முறைப்பாடு. வேலைக்கு வந்த இளம்பெண்ணிடம் முறையற்ற வகையில் நடந்து கொள்ள முயற்சி. நகரசபை உறுப்பினர் கைது. மன்னார் கடலில் நடந்த சட்டவிரோத சம்பவத்தில் 26 பேர் சிக்கினர். பார்சல் சேவையில் யாழ்ப்பாணத்தில் சவர்க்காரத்திற்குள் ஹெரோயின். வசமாக சிக்கிய போதை வியாபாரி. யாழில் இளைஞன் கடத்தல். இரத்தக்கரை படிந்த காரில் வாள்களுடன் 5 கைது. இனி தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இங்கு சாட்சியம் அளித்த 3 பேர் பல முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளதோடு வழக்கில் சாட்சியம் அளித்த யசாரா அபேநாயக்க வழக்குக்கு காரணமாக உள்ள தெஹிவளை மிகுந்து மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டிற்கு நான் சென்றிருக்கின்றேன் என்றும் நானும் யோஷித ராஜபக்சவும் திருமணம் செய்து கொண்டு குறித்த வீட்டில் குடியேற திட்டமிட்டிருந்தோம். அந்த வீடு யோஷித ராஜபக்சவினாலேயே நிர்மாணிக்கப்பட்டது என்பதும் எனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார். வீடு கட்டப்பட்ட காலத்தில் யோஷித கடற்படையில் வேலை செய்துள்ளதோடு CSN அலவரிசையின் பணிகளுக்கும் உதவி செய்துள்ளார் என்றும் கூறியுள்ளார். பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் எழுப்பிய குறுக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அந்த வீடு பல அறைகளை கொண்ட மிகப்பெரிய மாளிகை என்று கூறியுள்ளார். வழக்கின் மற்றுமொரு சாட்சியான காணி உரிமையாளர் லூஷன் ரத்நாயக்க நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கையில் ரத்மலானை கெஹட்டிய வீதியில் அமைந்துள்ள தனது 31 பேர்ச் காணியை விற்பனை செய்வதற்காக தனது நண்பரான வசந்தகுமார ஜெயசூரியவிடம் ஒப்படைத்தேன். எனது வங்கிக் கணக்கில் பணம் வைப்பிலிடப்பட்ட பின்னரே உறுதிப்பத்திரத்தில் கையெழுத்திட்டேன். அந்த பணத்தை யார் அனுப்பி வைத்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. டேசி ஃபாரஸ்ட் என்ற பெண்ணின் பெயர் உறுதிப்பத்திரத்தில் வாங்குபவராக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த காணியை விற்பனை செய்வதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக வீட்டில் உள்ள பொருட்கள் விற்பனை செய்வதற்காக நடத்தப்பட்ட செயலொன்றில் யோஷித தனது காதலியுடன் அந்த வீட்டிற்கு வந்திருந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காணி மோசடியில் சிக்கியுள்ள யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்ய வந்த 21 வயது இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி நகரசபை உறுப்பினர் நேற்று வியாழக்கிழமை அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் திருமணம் முடித்து கணவரை பிரிந்து வாழும் நிலையில் வாழ்வாதாரத்திற்காக இந்த ஹோட்டலில் 40,000 ரூபாய் சம்பளத்திற்கு சுத்திகரிப்பு வேலைக்காக சேர்ந்துள்ளார். சில காலமாக அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படாததால் இவர் வேலைக்கு செல்வதை தவிர்த்து வந்துள்ள நிலையில் நிலுவை சம்பளத்தை தருகிறேன் என்று சொல்லி உரிமையாளர் நகரசபை உறுப்பினர் பெண்ணை மீண்டும் வேலையிடத்திற்கு அழைத்துள்ளார். நேற்று காலை வேலைக்கு சென்ற பெண் ஹோட்டல் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த வேளை கதவை பூட்டிவிட்டு உள்ளே சென்ற நகரசபை உறுப்பினர் பெண்ணின் கையை பிடித்து அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் என்று பெண்ணால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரிடமிருந்து தப்பித்து வெளியே வந்த குறித்த பெண் இது குறித்து காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனை அடுத்து சந்தேகத்தின் பேரில் நகரசபை உறுப்பினரை கைது செய்த போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதோடு கைது செய்யப்பட்ட நபர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார். காத்தான்குடி போலீஸ் நிலையத்தின் பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இறுதி யுத்தத்தில் தமிழர்களிடமிருந்து திருடப்பட்ட கோடிக்கணக்கான பெறுமதிமிக்க தங்க நகைகள் மற்றும் சொத்துக்களுக்கு என்ன நடந்தது என்று அரசு வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை பண தூய்மைப்படுத்தல் மற்றும் நிதிசார் சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தமிழீழ வைப்பகத்தில் தமிழ் மக்கள் அடகு வைத்திருந்த பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை இறுதி
இறுதி யுத்தத்தில் ராஜபக்ஷ அரசே கொள்கலன்களில் ஏற்றிச் சென்றதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பலமுறை முன்னதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தான் அந்த நகைகளை அரசிடம் ஒப்படைத்ததாகவும் அவற்றுக்கு என்ன நடந்தது என்று அவர் கேள்வி எழுப்பியும் உள்ளார். திருடப்பட்ட அந்த நகைகள் மற்றும் சொத்துக்கள் தூய தாக்கல் நடவடிக்கைகளுக்காக உகண்டா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ராஜபக்ஷ குடும்பத்தினரால் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனது தொகுதியைச் சேர்ந்த 816 பேர் தமது நகைகளை மீட்டு தருமாறு என்னிடம் விண்ணப்பங்களை தந்துள்ளார்கள் என்று கூறிய ஸ்ரீதரன் எம்பி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகைகளை மக்களிடம் வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி வழங்கிய அனுர அரசு இப்போது அந்த நகைகளை அரசாங்க நிதிக்கு மாற்றப் போவதாக கூறுவது பாரிய ஏமாற்று வேலை என குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் சலே முதல் கோட்டாபய ராஜபக்ச வரை பல்வேறு விசாரணைகளை முன்னெடுக்கும் அரசு இந்த நகை கொள்ளை குறித்து ஏன் விசாரணை நடத்துவதில்லை? இது தமிழர்களின் சொத்து என்பதால் அலட்சியமாக இருக்கின்றீர்களா என்றும் ஸ்ரீதரன் எம்பி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். பிறந்த நாளை முன்னிட்டு சக மாணவிகளுக்கு சாக்லேட் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட மாணவி பாடசாலை அதிபரால் மோசமாக நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குறித்த பாடசாலை அதிபர் மீது விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவி தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சக மாணவர்களுக்கு சாக்லேட் பகிர்ந்து கொடுத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். மாணவி வசமிருந்த 18 சாக்லேட்டுகளையும் பாடசாலை அதிபர் அச்சுறுத்தி உண்ண வைத்ததாக கூறப்படும் நிலையில் மாணவி தற்போதைக்கு சிகிச்சைக்காக பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பதுளை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கற்கும் 15 வயது மாணவி ஒருவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக கிராமிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த மாணவி மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அந்த இடத்து போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வாசனை சவர்க்காரத்திற்குள் நூதனமான முறையில் போதைப் பொருளை கடத்தி யாழ்ப்பாணத்தின் நகர்ப்புற பகுதியில் விற்பனைக்காக கொண்டு சென்ற ஒருவர் நேற்று யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரத்ன இதுகுறித்து கூறுகையில், யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளில் போதைப்பொருள் வியாபாரம் ரகசியமான முறையில் அதிகரித்து வருவதாக யாழ் போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் போதே இந்த நபர் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் முடிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய ஒருவரே இவ்வாறு வாசனை சவர்க்காரங்களுடன் கைது செய்யப்பட்டதோடு பெயர் குறிப்பிடப்படாத இடத்தில் இருந்து பார்சல் சர்வீஸ் மூலம் வரவழைக்கப்பட்ட வாசனை சவர்க்காரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 கிராம் ஹெரோயின் இவ்வாறு கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டில் ஒரு தடவையும் அதன் பின்னர் கடந்த மாதமும் சிறிய அளவிலான இதே குற்றங்களுக்காக கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒருவராவார். கைதான நபரிடம் மேலதிக விசாரணையின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே யாழ் போலீஸ் பிரிவில் இவ்வாரம் 23 பேர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இடுப்பு பகுதியில் இணைந்திருந்த இரட்டையர்களை கண்டி பேராதனை போதனா வைத்தியசாலை வெற்றிகரமாக பிரித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. பேராதனை போதனா வைத்தியசாலை, ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க சிறுவர் வைத்தியசாலை மற்றும் பேராதனை பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த வைத்தியர்கள் குழு இந்த வரலாற்று சாதனை மிக்க சிகிச்சையை வழங்கியுள்ளதோடு பலரும் பாராட்டி வருகின்றனர். ஒரு குழந்தைக்கு மட்டும் இருந்த 2 சிறுநீரகங்களில் ஒன்றை பிரித்தெடுத்து மற்றைய குழந்தைக்கு வெற்றிகரமாக மாற்றும் சத்திர சிகிச்சையும் இதன் போது மேற்கொள்ளப்பட்டதோடு இப்படியான ஒரு சத்திர சிகிச்சை உலகிலேயே முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் சத்திர சிகிச்சை நிபுணரும் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான வைத்தியர் மாதுள கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். சத்திர சிகிச்சைக்காக காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை நீண்ட நேரம் குழந்தைகள் மயக்க நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். குழந்தைகளின் இதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம் மற்றும் மூளை ஆகியவற்றின் சீரான செயற்பாடே இந்த வெற்றிகரமான சத்திர சிகிச்சைக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக மயக்க மருந்து நிபுணர் அசானி ரத்நாயக்க குறிப்பிட்டார். திட்டமிட்ட வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கூறிய 2 வாள்களுடன் 5 பேர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமானதாக சந்தேகிக்கப்படும் கார் ஒன்றும் குறித்த சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கூறியுள்ளனர். யாழ் இந்து கல்லூரிக்கு அண்மையில் கடந்த 5ஆம் திகதி ஒரு இளைஞனை 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கடத்தி சென்றுள்ளதோடு கடத்தப்பட்ட இளைஞனை கைதடிக்கு கொண்டு சென்ற கும்பல் இளைஞனை
பெண்ணின் உடைகளை களைந்து சித்திரவதை செய்து காயங்களுக்குள்ளான இந்த நபரை யாழ் பொஸ்கோ பாடசாலை அருகில் விடுவித்துள்ளனர். குறித்த கார் வேகமாக செலுத்தி சென்றபோது வீதி கடமையில் இருந்த போலீஸ் இடைமறித்த போது நிறுத்தாது வேகமாக சென்றுள்ளதோடு கடும் சந்தேகமடைந்த போலீசார் காரை துரத்திச் சென்று இடைமறித்து சோதித்துள்ளனர். சோதனையின் போது காருக்குள் இருந்த இரு கூரிய வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. காரின் கதவு மற்றும் ஆசனங்களில் இரத்தக்கரையும் அவதானிக்கப்பட்டுள்ளதோடு ஒரு ஷர்ட்டும் இரத்தங்களுடன் மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலீசார் குறித்த ஐவரிடமும் விசாரணை நடத்தியதில் 3 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் தென்பார் பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையில் சட்டவிரோதமாக அறுவடை செய்யப்பட்ட 60,000க்கும் மேற்பட்ட கடல் அட்டைகளை கைப்பற்றியுள்ளதோடு 26 சந்தேக நபர்களையும் அதிரடியாக கைது செய்துள்ளனர். வடமத்திய கடற்படை கட்டளை பிரிவினருக்கு வந்துள்ள புலனாய்வு தகவலுக்கு அமைய கடற்படையின் ரோந்து படகுகளில் குறித்த சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படும் போது இடைமறிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டதோடு சட்டவிரோத அறுவடை மற்றும் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட 12 இளைஞர் படகுகள் மற்றும் 12 வெளிப்பொறி இயந்திரங்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சோதனையின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள், கைப்பற்றப்பட்ட கடல் அட்டைகள் மற்றும் படகுகள் உள்ளிட்ட உபகரணங்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்பிடி அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.